ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இலவசமாக மடிக்கணினி மற்றும் கைக்கணினி கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் பட்ஜெட் தாக்கல் இன்றைக்கி பார்த்தா நடைபெற்றது. அதில் பல்வேறு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கல்லூரி மாணவர்களுக்கு கணினி பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கைகணினி அல்லது மடிகணினி ஏதாச்சும் ஒன்று பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது அடுத்த 2 வருஷத்தில் 20 லட்சம் பேருக்கு பார்த்தா உங்களுக்கு லேப்டாப்போ அல்லது டேப்லெட் இருக்குது பாருங்கள், டேப்னு சொல்லுவாங்க, அதை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். லேப்டாப் தேவைப்படுறவங்க லேப்டாப் வாங்கிக்கலாம், அல்லது டேப் தேவைப்படுறவங்க டேப் வாங்கிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தா அரசு கல்லூரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, நல்ல இன்ஃபர்மேஷன். 20 லட்சம் பேருக்கு பார்த்தா லேப்டாப் மற்றும் டேப் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு குட் நியூஸே சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூபிஎஸ்சி பார்த்தா படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் வர எக்ஸாமுக்கு போக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் மாரி ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக போட்டித் தேர்வை எழுதும் மாணவர்களுக்காக மாநகராட்சியில் 1 லட்சம் புத்தகங்களுடன் சிறப்பு நூலகங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலம், கடலூர், நெல்லையில் கலைஞர் நூலகம் ஏற்படுத்தப்படும். சென்னை, கோவையில் அடிப்படை அறிவியல் கணித ஆராய்ச்சி படிப்புகள் மையம் 100 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். 100 கோடி செலவில் சென்னை அறிவியல் மையம் ஏற்படுத்தப்படும். 152 கோடியில் 1308 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 10 புதிய அரசு தொழில்நுட்ப நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான அப்டேட். அதாவது இதில் பார்த்தா மாணவர்களுக்காக இந்த மாதிரி ஒரு சில புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.